ஹலோ மக்களே! நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் மில்லுக்கு வந்திருக்கோம். இந்த ரைஸ் மில் கரெக்ட்டா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வந்து மகாலட்சுமிலேருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா, அங்கே இருக்கும். கரெக்ட்டா லொக்கேஷன் நான் கரெக்ட்டா சொல்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் குடுத்துருக்கிறேன். மேப் போட்டாலும் போய் சேர்ற மாரி கடைக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா, ரைஸ் மில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணுறாங்க. கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி மாவுலாம் போட்டு அரிசி தராங்க. பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு பொடியெல்லாம் வந்து அரைச்சு தராங்க. இதில் ஏகப்பட்டன இருக்குங்க. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா, கம்பு, ராகி, அப்புறம் கோதுமை, அரிசி, அப்புறம் வந்து மல்லி, மிளகாய் அதெல்லாம் அந்த ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு, இந்த அக்கா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து சூப்பரா பக்குவமும் பண்ணி தராங்க. ரைஸ் மில்ல நல்லா அரைச்சி தராங்க. நல்லா சூப்பரா பண்ணுறாங்க. கண் முன்னாடி எடை போடுறாங்க. கண் முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுறாங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. நம்ம அதுக்குள்ள அந்த 1/4 மணி நேரத்துல வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்குது. லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? கரெக்ட்டா வந்து இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, கோயில் கூட இதெல்லாம் சரியா பார்க்க முடியல வீடியோல. அப்படியே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா, இந்த அக்கா கடை வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி பேக் சைடு கேட்டேன்னா தெரியும் எல்லாத்துக்கும். ரைஸ் மில்க் எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா சொல்லிருவாங்க. இந்த அக்கா பார்த்தீங்களா, தனியாலாம் வந்து சமாளிக்கிறாங்க. அப்படியே வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த அக்காவே பார்த்தீங்கன்னா, சோலோவா வந்து நல்லா சூப்பரா வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி காசு கம்மியாகவும் வாங்குறாங்க, கரெக்டாகவும் வாங்குறாங்க. அதே மாரி வந்து கரெக்டா நம்ம கண் முன்னாடி எடை போடுறாங்க. அதே மாரி வந்து கரெக்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துடுறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாரி இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாம் வந்து அரிசி மாவு வந்து குடுக்குறாங்க. இவங்கள்ட்ட அரிசி மாவு, இட்லி அரிசி மாவு ரெடி பண்ணிருவாங்க. அந்த அக்கா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டா அங்கேயும் வேலை நடக்குது. இங்கே வர்றவங்க நான் சூப்பரா ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. ரெஸ்பான்சிபிள் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ப்ரிப்பேராக பண்ணி குடுத்துடுறாங்க. நம்ம சேனல் வந்து புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அக்கா கடைக்கு போயிருக்கீங்க ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சவங்க லொக்கேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எப்போயும் யூஸ்ஃபுல் வீடியோ தான் தருவோம். நம்ம கண்டென்ட் வந்து சூப்பராக தான் கொடுத்துருப்போம். பார்த்தீங்களா, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அது மேலே வச்சு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த அக்கா இடையில பேசுவாங்க. ஆனால் சவுண்டுங்க அங்கே ஓவர் சவுண்டுங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த அக்கா வந்து காதில் வந்து பஞ்சு போட்டிருக்காங்க. நம்ம 2 வாட்டி 3 வாட்டி கூப்பிட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்துருந்தார். இந்த அண்ணா வந்துட்டு அந்த அக்கா கூப்பிட்டே இருந்தாங்க. அந்த அக்கா வந்து சரியா கேட்கல போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே எடை போடுவார் பாருங்க. இவரே எடுத்து எடை போட்டு என்ன 2மே ஒரே மாரி இருக்கும். வீடியோ கன்ஃப்யூஷன் ஆகும் இவருக்கு. இது என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரியல. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உளுந்தா என்னன்னு தெரியல. உளுந்துனா வெள்ளையா இருக்கும். இது என்னன்னு சரியா தெரியல. நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கல என்ன ஏதுன்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடை கரெக்டாக வச்சுட்டாரு. ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு ஈக்குவலா வச்சுட்டாரு. இது வந்து தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போறாங்க போல. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு பொடியெல்லாம் சூப்பரா இது பண்ணி வச்சுடுறாங்க. நல்லா அரைச்சிருச்சு. 2 வாட்டி 3 வாட்டி பார்க்குறாங்க. அரைக்கணும் விடாம மேலே எந்திரிச்சு குத்த வேண்டியதா அது போலங்க. நெறைய வேலை இருக்குங்க தெரியுமா? ஆனா வந்து பரவாயில்லங்க. காசு ரொம்ப கம்மியா வாங்குறாங்க. இட்லி போட்டு செஞ்சு தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன போட்டு தருவாங்க, இந்த எடை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. எடை கரெக்ட்டா போட்டுட்ருக்காரு. 2மே வந்து எவ்வளோ வெயிட் போட்டு கரெக்ட்டா பண்ணுவாரு. இது வந்து நம்ம வந்து ரீல்ஸா போடுவோம். அதையும் நீங்க பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆனா கூட்டம் சரியான கூட்டம் வருதுங்க. ஒன் பை ஒன் பையா. நீங்க அப்படியே பாருங்க என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்ட்டு. எடுத்துக்கலாமாக்கா?